கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். இந்த பேரபிள் ஆஃப் த டேலண்ட்ஸில் ஒரு எஜமான் இருக்கிறாரு. அவர் தன்னுடைய ஊழியக்காரரை அழைக்கிறாரு. ஒருத்தனுக்கு 5 தாலந்தும், ஒருத்தனுக்கு 2 தாலந்தும், ஒருத்தனுக்கு 1 தாலந்தும் கொடுக்குறாரு. 5 தாலந்தை பெற்றவனும் 2 தாலந்தை பெற்றவனும் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சிட்டாங்க. 1 தாலந்தை பெற்றவன் சோம்பேறியாக இருந்து அதை நிலத்தில் புதைச்சி வச்சுட்டான். அவன் நினச்சிட்டான், இந்த 1 தாலந்தை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்? அவங்கிட்ட 5 தாலந்து இருக்குது, இவங்கிட்ட 2 தாலந்து இருக்குது. இந்த 1 தாலந்து என்னத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்லி அந்த 1 தாலந்து அற்பமாக எண்ணிட்டான். அதை அசட்டை பண்ணிட்டான். அவன் அழைப்பை அசட்டை பண்ணி அதை புதைச்சி வச்சுட்டான். இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரா? உங்களிடத்துல இருக்கிறது ரொம்ப கொஞ்சோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், இது யாருக்கு பிரயோஜனப்பட போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அன்னைக்கு அந்த 5 அப்பம் 2 மீன் வைத்திருந்த அந்த சின்ன பையன் 5000 பேருக்கு இது எப்படி போதும் அப்படின்னு நினைச்சிருந்தா அன்னைக்கு அந்த 5000 பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிறத அற்பமா எண்ணிராதீங்க, அதை அசட்டை பண்ணிராதீங்க. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான்.